அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். ஒரு நிறுவனத்தில் செயலர் பதவிக்கு பலர் நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. 10 அடி ஆழம் 10 அடி அகலம் கொண்ட ஒரு குழியில் நீங்கள் விழுந்துட்டா எப்படி வெளியில் வருவீங்க அப்படிங்கிறது தான். ஓலமிட்டு உறக்க ஒளி எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி ஏறிடுவேங்கிறார் இன்னொருத்தர். இவங்க யாருக்குமே வேலை கிடைக்கல. கடைசியில் ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க. தாழ்ந்த மரக்கிளை ஏதாவது குழிக்கருகில் இருந்ததான்னு கேட்டாராம். இல்லைன்னு சொன்னாங்களாம் தேர்வு குழுவினர். நான் விழுந்தது பகலிலா அல்லது இரவிலா, எதற்கு கேட்கிறாய் இந்த கேள்வின்னு கேட்டாங்க அவங்க. இவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, பகலில் குழியில் விழ நான் ஒன்றும் கண் பார்வையற்றவர் இல்லை, கவனக்குறைவானவரும் அல்ல, அடுத்தவர் மரத்திலிருந்து திருட்டுப்பழம் பறித்து தின்னும் மோசமானவனும் அல்ல, அதனால் கிளை முறிஞ்சு குழியில் விழ வாய்ப்பில்லை அப்படிங்கிறான். அவருடைய பதில் மனநிறைவை ஏற்படுத்துறது அந்த தேர்வு குழுவினருக்கு. அவரது வாக்குத்திறமை அவருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுக்குது. ஆளுமைங்கிறது ஒரு திறமைங்க. அது மிகப்பெரிய ஆற்றல். திறமை என்கிறது மற்றவரை ஏமாத்துறதோ தன்னோட செயலை சாதித்து கொள்வதோ இல்லைங்க. திறமைங்கிறது பேச்சு திறமை, அறிவு கூர்மை, தெளிந்த சிந்தனை, நம்பிக்கை, சரியாக முடிவெடுக்கும் திறமை, முடிவெடுக்கும் திறன். எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லாருக்கும் உயர்ந்த இடம் அவ்வளவு எளிதில் கிடைச்சிட்றது இல்லைங்க. அதற்கான தகுதி இருந்தால் மட்டும்தாங்க கிடைக்கிது. அதனால் எல்லாருமே அத்தகைய தகுதியை உயர்த்திக்குவோங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.